கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த சந்தேகத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறவங்க, கேள்விக்குறியோட ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறவங்க, இது எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இது சாத்தியமே இல்லை, இது செய்யவே முடியாது, இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு பாருங்க இது சாத்தியமாகல, இவங்களுக்கு பாருங்க இது சாத்தியமே ஆகல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்க செக் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து ஆகிறது என்கிறது கூடாத காரியம், இது நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால். கர்த்தரால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். இது பலத்தால் ஆகாமல் இருக்கலாம், பராக்கிரமத்தால் ஆகாமல் இருக்கலாம், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், ஆமென், மனிதனுடைய யோசனையினாலே ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய முயற்சியினால் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் நேருக்கு நேர் சந்திச்சு சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென், கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போகும்போது அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையனுடைய தாயார் வந்து ரொம்ப அழுதழுது ஜெபம் பண்றவங்க. அந்த பையனுக்கு ஒரு பலவீனம், அவன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருப்பான், இருட்டை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். அவனை போய் பார்க்கலாமா, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தாராளமாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு நான் போனால் அந்த பையன் எங்கே அப்படின்னு தேடினா அந்த பையன் வேற எங்கேயுமே இல்லை, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வாலிப பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவன் கிச்சனில் இருக்கிறான், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப விகற்பமாக தெரிஞ்சிருச்சு. போய் நம்ம பொதுவாக ஒரு வீட்டில் உட்காரும் போது யாருக்காவது ஜோம் பண்ணோன்னா, எப்பா பாஸ்டர் வந்திருக்காரு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு அவனை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க ஏருக்கு மாறா என்ன கூப்பிடுறாங்க? எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலசரக்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு இருட்டாக ஒரு ரூம் இருக்குது. அப்போ அந்த ரூமில் போன உடனே அவங்க வந்து அந்த சுவிட்ச் போடுறாங்க. போன உடனே அவன் கத்துறான், வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லைட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. அவன் ரொம்ப கருப்பா, குளிக்காம, அழுக்கா, நகமெல்லாம் ரொம்ப வளர்ந்து, முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு ஒரு வாலிப பையன், பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுது. எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருச்சு. ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா, பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா என்னமோ இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகி மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு இவன் வெளியே வர மாட்டேங்கிறான். நாங்கள் என்னமோ கூப்பிட்டு பார்த்தோம், இதே இடத்துல நின்றுட்டே இருப்பான். இரவில் எப்படி பண்ணுவான்னு கேட்டா, ராத்திரியா அதே இடத்துல உட்கார்ந்து அவன் தூங்குவானா விழிச்சிருப்பானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதனால நாங்கள் வந்து எங்க வேலையை நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இருப்போம், வெளியே போவோம், தூங்குவோம். ஆனால் அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு கேட்பான். ஐயோ, அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவனுக்கு செட் ஆகலை. யாரையோ கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே முடியல அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அந்த மன அழுத்தம் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த சகோதரனுடைய பக்கத்தில் போன உடனே அவன் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான், வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் சொன்னேன், உன் பிரதர் தான் நான், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவன் பக்கத்தில் போய் அவ்வளோ ஸ்மெல் அவன் மேலே. ஆனால் அவனுடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு வாலிப பையன், இத்தனை வயசான ஒரு பையன் இப்படி வீட்டில் இந்த மூலையில் நிற்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த தாய் தகப்பன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மடமடன்னு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி, சரி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அவனை சரி பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன்.
ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கரெக்டா ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து வெளியே வந்து குளிச்சு அவனுடைய நகத்தெல்லாம் அவன் கிளீன் பண்ணி ரெடி ஆகி ஆண்டவர் இன்றைக்கு மதுரையில அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புகிறேன், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், மனிதர்களாக ஆகாம இருக்கலாம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, வா, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அவன் மாறவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த சத்தத்தை யார் எங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் மட்டும் இன்னைக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க பேசினது இருக்கட்டும், அவங்க ரிசல்ட்டை கொடுத்தது இருக்கட்டும், அவங்க அந்த பத்திரத்துல கையெழுத்து வச்சது இருக்கட்டும், ஆண்டவர் மட்டும் உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 2 கையை மேல உயர்த்தி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க 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 சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முழு பலத்தோடு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசப்பா, உங்களால் இது ஆகும் ஆண்டவரே, உங்களால் இது நடக்கும். என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால முடியும், என்னை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களால முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால, கர்த்தரால ஆகும், உங்களால ஆகும், நாங்க நம்புறோம். நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகோ சொல்லு, முழு பலத்தோடே இயேசுவே, உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும், ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம். எஸ், கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லி முடியாத அற்புதம் செய்கிறவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீரே. சொல்லிக்கொண்டே, ஜெபிச்சு கொண்டே, அவரால் ஆகும். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே,
நம்பிக்கையோட ஏசப்பா பார்த்து சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்குது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்யும் சொல்லு. அந்த கட்டுகள் உடையட்டும். ஆதோ இயேசுவே இயேசுவே. ஹalleluya. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவை செய்து முடி. இயேசுவே. கர்த்தர் 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 பெரியவர். ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஓ ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உங்களால் ஆகும். உங்களால் ஆகும். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம். என் கர்த்தரால் ஆகும். மருத்துவரால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். மனுஷனால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். என்னுடைய பலத்தினால் ஆகாதது கர்த்தரால் ஆகும். சொல்லிட்டே ஆமென். உங்களால் ஆகும். உங்களால் ஆகும். உங்களால் ஆகும். இயேசப்பா உங்களால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆக